சவுத் ஆப்பிரிக்கால சைலன்ட்டா இப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இப்ப எக்கானமி ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அங்க நிலைமை மோசமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க உள்ள இளைஞர்களுக்கு 40% வேலை இல்லாம இருக்காங்க. கிரைம் கூடி இருக்கு. ஹவுசிங் பிரைஸஸ், இன்ஃப்ளேஷன் எல்லாமே இருக்கு. சோ இதனால அந்த நாட்டுல உள்ள லோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்குள்ள வர இமிகிரன்ட்ஸ் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல கடுப்பாயிருக்காங்க. இதன் விளைவாக நிறைய ஜினோபோபிக் அட்டாக்ஸ் அந்த இமிகிரன்ட்ஸ் மேல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜினோபோபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் நாட்டுக்குள்ள வர ஒரு ஃபாரின் நேஷனல் மேல தன்னுடைய வெறிய காட்டுறது. அதான் ரேண்டமா யாராவது ஒருத்தவங்க ரோட்ல பார்த்து அவங்கள சவுத் ஆப்பிரிக்கனான்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறது. இல்ல அப்படின்னா அவங்கள அடிக்கிறது, அவங்கள கொலை பண்றது, அவங்கள நாட்ட விட்டு துரத்த ட்ரை பண்றது எல்லாமே நடக்குது. சவுத் ஆப்பிரிக்காவ பொறுத்தவரைக்கும் இந்த நாட்ட சுத்தி உள்ள மொசாம்பிக், கானா, நைஜீரியா, ஜிம்பாப்வே போன்ற நாடுகள்ல இருந்து இமிகிரன்ட்ஸ் வராங்க. ஏன்னா ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்காவோட எக்கானமி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ அப்படி உள்ள வரவங்க ரொம்ப வருடம் இருந்திருந்தாலுமே ஒரு பிசினஸ்லாம் ஆரம்பிச்சு நிறைய சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் வேலைக்கு வச்சிருந்தாலுமே அவங்கள நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்களாம். மேலும் இந்த இமிகிரன்ட்ஸ்க்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நாட்டை விட்டு வெளியேறுங்க. இல்லன்னா என்ன நடந்தாலும் நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட் சிரில் ரமபோசா பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டுக்குள்ள வரவங்களை நம்ம இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டிமெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாவே பரவிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் வந்திருக்கு. கூடிய விரைவில் நம்ம நாட்டுக்கு இது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.